இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நான் சொல்லிக்கிறேன், பஞ்சாபை மிஞ்சுகின்ற மாநிலம் தமிழ்நாடு. போதை கலாச்சாரம் இவ்வளவு உதாரணங்கள் நான் கொடுத்திருக்கிறேன். இது போன்ற உதாரணங்கள் வேற மாநிலத்தில் கொடுக்க முடியுமா? முதலமைச்சரால் கொடுக்க முடியுமா? ஏதாவது கொடுக்க முடியும், உதாரணங்கள் கொடுக்க சொல்லுங்க. இப்ப நான் இவ்வளவு உதாரணங்கள் கொடுத்துட்டு இருக்கிறேன்ல. இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா அவர் பேர் சாதிக், அவர் ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தரை பிடிச்சாங்க. அமலாக்கத்துறையில டெல்லியில இருந்து பிடிச்சாங்க, நார்கோட்டிக் பியூரோல பிடிச்சாங்க. பிடிச்சு பார்த்தா விசாரணை பார்த்தா தமிழ்நாட்டில் ஜாஃபர் சாதிக் 3000 கோடிக்கு போதை பொருள் வித்திருக்கிறார். இவர் யாருன்னா திமுகவுடைய உறுப்பினர் மட்டும் இல்ல, திமுகவுடைய அயலக தலைவர், அயலக செயலாளர் இன்டர்நேஷனல் டிஎம்கே இன்டர்நேஷனல் விங் உடைய செக்ரட்டரி ஜாஃபர் சாதிக். இவர் எத்தனையோ சினிமா எடுத்திருக்கிறார், எத்தனையோ ஃபண்ட்ஸ் திமுக கொடுத்திருக்கிறார். இவர் தமிழ்நாட்டில் 3000 கோடி ரூபாய்க்கு போதை மாத்திரை வித்திருக்கிறார். இவரை பிடிச்சிருக்கிறார். இது போன்ற எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு. இன்னைக்கு போதை கலாச்சாரம் நான் மட்டும் சொல்ல வேண்டாம். நீங்க ஊர்ல போய் கேளுங்க, ஆசிரியர்களை கேளுங்க, பள்ளிக்கூடம் ஆசிரியர்களை கேளுங்க, இந்த வார்த்தையை கல்லூரி பேராசிரியர்களை கேளுங்க. பிள்ளைங்க போதையில வராங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல, மோசமான கலாச்சாரம். ஆனா இது காவல்துறை முதலமைச்சர் ஸ்டாலின் கீழே இயங்கிட்டு இருக்குது. இவர் சும்மா பேருக்குன்னு அந்த மாநிலம் பொய்ய சொல்லது இவருக்கு தானே எல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமா என்ன? அதாவது கடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதுக்கு காரணமே எதிர்கட்சி சிதறி கடந்த ஒரு சூழல். இன்னைக்கு எல்லாம் நாங்கெல்லாம் ஒன்னா வந்துட்டோம். இனி ஒன்னும் ஆக போறது கிடையாது. அதுக்காக திமுக ஆதரவுக்காக தான் மக்கள் ஓட்டு போடல. கடந்த தேர்தலில் எதிர்கட்சி சிதறி இருந்த சூழல்ல இன்னைக்கு எல்லாமே ஒன்னா சேர்ந்துட்டோம். அது இல்லாம திமுக 5 ஆண்டு காலம் ஒரு நரக ஆட்சி, மோசமான ஆட்சி, பெண்களுக்கு எதிரான போதை பொருட்கள் ஆட்சி, கஞ்சா ஆட்சி நடத்தி இருக்கிற திமுகவை மக்கள் தூக்கி எறிய முடிவு செஞ்சுட்டாங்க. எங்களுக்கு ஆதரவு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு இருக்குது. அந்த பொறாமையில, அது மட்டும் இல்ல, அந்த பயத்துல பேச ஆரம்பிச்சுட்டா இன்னும் பேசுறாரு. இது ஏதாவது அந்த பயத்துல பேசுறதா இதெல்லாம் இல்ல. அதான் என்ன, எந்த மிரட்டல, எந்த உருட்டுல, நாங்க மனப்பூர்வமா இந்த கூட்டணி நாங்க சேர்ந்திருக்கிறோம். எங்க நோக்கமே, நாங்க சேர்ந்த நோக்கமே இந்த மோசமான ஊழல் செய்கின்ற, மக்கள் விரோத கஞ்சா விற்கின்ற திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், அகற்றணும். அந்த ஒற்றை கருத்துடன் தான் நாங்க சேர்ந்திருக்கோம் கூட்டணியில். இதுல யாரு மிரட்டல், யாரு உருட்டல்? ஆட்சியில பங்கு பெறுவோம் அப்படிங்கிற புத்தாண்டு வாழ்த்து செய்தியை சொல்லியிருந்தீங்க. அந்த நிலைப்பாடுல உறுதியா இருக்கீங்களா? கூட்டணி ஆட்சி அமையுமா? அதுக்கான சூழல் இது அதிமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கு. அதிமுக தலைமையிலான ஆட்சி நடக்கும். தேர்தலுக்கு பிறகு பாத்துக்கலாம். நல்ல வேகமா போயிட்டு இருக்குது. எங்களுக்குள்ள நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கு. கூட்டணி கட்சிக்குள்ள நாங்கள் அன்றாடம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கு, உற்சாகமா இருக்கு. எங்க தொண்டர்கள், அனைத்து கட்சி தொண்டர்களும் இன்னைக்கு நல்லா உற்சாகத்தோட இருக்கிறாங்க. சீக்கிரமா எங்க கூட்டணியை நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதனால கீழே லெவல்ல, கிராஸ் ரூட் லெவல்ல, கிராம லெவல்ல எங்க கூட்டணி தொண்டர்கள் எல்லாமே அவ்வளவு சந்தோஷமா ஒருத்தருக்கு நல்லா புரிதல் வச்சுக்கிட்டு வேகமாக களத்துல இருக்கிறோம். திமுகவில் யாரும் கிடையாது, களத்துல இல்ல, யாருமே இல்ல. அங்க பயத்துல இருக்கிறாங்க. இப்ப நாங்க சேர்ந்ததோட இன்னும் பயம் வந்துடுச்சு. இன்னும் போக பாத்தீங்கன்னா நாங்க வேகமா போவோம், அவங்க ஸ்லோ ஆயிடுச்சு. நீங்க இதை அவரை கேட்கணும்.